கேரள நிலச்சரிவில் புதையுண்டவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பு குறைவு என்று தற்போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த மீட்புப் படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். எதன் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வராங்க? தேவா, தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய பேரிடர் குழு உயர் அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசினோம். அவரிடம் பேசும்போது அவர்கள் தற்போது ஏதாவது இந்த மண்ணில் புதையுண்டவர்கள் அல்லது மண்ணில் சிக்கி இருப்பவர்கள் உயிர் பிழைப்பதற்கான பிரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது வரை என்டிஆர்எஃப் மட்டும் சுமார் 200 உடல்களை அவர்கள் மீட்டிருப்பதாகவும் சுமார் 250 பேர் இன்னும் 250 பேரை அவர் இன்னும் தேடி வருவதாகவும் ஒரு தகவலை அவர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய சடலங்கள் எல்லாமே அந்தந்த வீடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய சிக்கியிருக்கிறது. அந்த உடல்களை தான் தற்போது மீட்டு வருவதாகவும் அவர்கள் ஒரு தகவல் தெரிவிக்கின்றனர். தற்போது அடுத்தபடியாக அதாவது இந்த பொது வழிகளில் தேடி வரும் என்டிஆர்எஃப் படையினர் தற்போது இந்த வீடுகளுக்குள் அவர்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர். வீடுகளுக்குள் யாரேனும் மாட்டியிருக்கிறார்களா அல்லது யாரேனும் உடந்தவர்கள் உடல் இருக்கிறதா என்ற அந்த பணியை தற்போது தொடங்கி அதில் மும்முரம் காட்டி வருகின்றனர். பெரும்பாலான உடல்கள் வீடுகளுக்குள் இருந்துதான் மீட்கப்பட்டிருப்பதாகவும் என்டிஆர்எஃப் உயர் அதிகாரிகள் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போல மலப்புரம் மற்றும் பாலக்காடு ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளிலும் கண்காணித்து வருவோம். இந்த இரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆறுகளில் இன்னும் சடலங்கள் மிதந்து வருவதால் அந்த ஆறுகளிலும் கண்காணித்து வருவதாகவும் அங்கு வரக்கூடிய உடல்களையும் தற்போது அவர்கள் அங்கிருந்து மீட்டு வருவதாகவும் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். இது அவர்கள் கூறும் தகவலை வைத்து பார்க்கும் போது இந்த கேரளாவின் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் உயரும் என்று புரிந்து கொள்ளலாம். அதே போல மிக முக்கியமாக அதாவது இந்த மீட்பு பணியில் மீட்பு பணியின் போது உயிருடன் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முகிலன்.